பொதுவா இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிற சட்டத்துல, இந்த டீலிமிட்டேஷன் சட்டத்துல, நம்ப கட்சி சார்பா எதிர்வினை சரியா ஆற்றலையோன்றது எனக்கு கொஞ்சம் பயங்கரமான வருத்தமா இருக்கு. பாத்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் போட்டி, இந்த காகிதத்த கொளுத்துறது, இந்த எலக்ஷன் வரைக்கும் இவங்க பண்ற ட்ராமா இருக்கு பாத்தீங்க, திமுக கூட்டணிக்காரன். அந்த ட்ராமா எப்படியாவது ஜெயிச்சிடணும், தன் மகன முதலமைச்சர் ஆக்கிடணுன்ற வெறி, குறி எல்லாம் இருக்கு தெரியுது. ஆனா எதிர்க்கட்சிகள் அத நம்ப சரியா இந்த இந்த திரா த ஒரு நல்ல விஷயத்த பாஜக எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த ஒரு பெண்களுக்கான மசோதாவ இத்தன வருஷம் நிறைவேற்றாது எப்படி வரலாற்று மிக்க பெரிய மசோதா எத்தனையோ வருஷமா காத்திருக்கிற பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சட்டத்த எதிர்க்கிறானுங்க. அதாவது கூடவே எடுத்துட்டு வர இந்த சட்டத்த இவனுங்க எதிர்க்கிறாங்களான்னா, இவனுக்கு சரியான நம்ம பதிலடி சரியா கொடுக்கலையோ அப்படின்ற வருத்தம் இருக்குது. கண்டிப்பா அத செய்யறதுல நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் எத எடுத்தாலும் திமுக பயப்படுற ஒரே ஒரு ஆள். யார் என்ன நெனைச்சாலும் சரிதான். திமுக பயப்படுற ஒரு ஆள் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள மட்டும் தான் திமுக பயப்படுது. ஏன்னா, இப்பவும் என்னடா எங்கனா உட்கார வச்சுருவாங்க. அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அதனால அதிமுக கூட்டணி தோத்துரும். அப்படிலாம் கனவு கண்டுருந்தானுங்க. அவரு விட்டு இப்ப எல்லா இடங்கள்லயும் அவர் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால இதுல கொஞ்சம் பயந்து போயிட்டானுங்க. இனிமே இந்த கதை ஓடாதுன்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் வுட்டுட்டு, இவங்களுக்கு சரியான பதிலடி குடுக்க முடியாம, நம்ப மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்ற வருத்தம் இருக்குது. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல காங்கிரஸ்காரனுக்கும், திமுககாரனுக்கும் ஆவாது. விசிகாவுக்கும், திமுகவுக்கும் ஆவாது. தேமுதிகவுக்கும், விசிகாவுக்கும் ஆவாது. கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லவே வேணாம். அவன் தான் நியூட்ரலா இருக்கிறவங்க. எத குடுத்தாலும் அடிமையா இருந்தாலும் அந்த வேல பார்த்துருவாங்க. அதனால இவங்களுக்குள்ள இந்த கூட்டணியில இவங்களுடைய ஓட்டுலாம் இவங்களுக்கே விழாது. இதுல இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய் பாவம் அவர் கொஞ்சம் பிரிச்சுடுவாரு. அதுலயும் இப்ப இந்த என்டிஏ தலைமையிலான அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுதான் ஜெயிக்க போறதே. ஆனா இத சரியா யூஸ் பண்ணாத யாருமே பேசாத போயிடுறாங்க. இந்த வேட்பாளர்கள் பேசும்போது கூட அந்த தொகுதி, அந்த இஷ்யூ இதுவரைக்கும் தான் பேசுறாங்களே, அது பாதி பர்சன்ட் பேசினா, ஆட்சி அதிகாரத்தையும் பாதி பர்சன்ட் பேசணும். அப்பதான் அந்த தொகுதி மக்கள்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்யற அத மட்டுமே வச்சு மட்டும் ஓட்டு போட்டுறது இல்ல. இப்போ இந்த 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 சட்டம் எடுத்துட்டு வராங்கன்னா, அ இதுவும் அங்க விஷயமும் இருக்குது. இந்த சட்டத்த பத்தின ஒரு புரிதல் கரெக்ட்டா கிடையாது. ஒரு 39 எம்பிலேருந்து 59 எம்பி 50% ஏத்துறாங்க. எல்லாம் இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்லயும் ஏத்துறாங்க. அத நம்ம மக்கள்கிட்ட எதுவுமே புரிய வைக்கணும். இவன் திமுககாரன் போலியான இந்த ஊடகங்கள் மூலமாவும், போலியான ஃபேக் நியூஸுங்கலாம் பரப்புறாங்க. நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர நீங்க எதுக்கு இது பண்றீங்க? எதுக்கு அடிக்கடி பண்றீங்க? சவுக்கு சங்கர் ஏன்னா வன்முறையாளரா? சவுக்கு சங்கரோட பேச்சுல நமக்கும் உடன்பாடு இல்ல. ஏதாவது சும்மா ஏதாவது அவதூறு கருத்துக்கள பேசிட்டு போறதுல இருப்பாரு. ஆனாலும் அது ஏதாவது இந்த திமுக நீங்க அவதூறு பேசி பேசி தானே ஆட்சிக்கே வந்தீங்க. நீட்ட ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ண காலி பண்ணிட்டு, கட்சியில ஆட்சிக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த மாரி நெறைய பொய் சொல்லி நீங்க ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. அவரு எங்கனா உட்கார்ந்துட்டு YouTubeல உட்கார்ந்து ஏதாவது பொய் சொன்னா உங்களுக்கு என்ன? அப்படியே ஒருத்தர் பேசுறதால ஏதாவது ஆயிட போதா? அவர் கருத்த அவர் சொல்லிட்டு போறாரு. அவர கண்டு பயந்து பயந்து அவர அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போய் வச்சுட்டா திமுக ஜெயிச்சிருமா? அதுதான் என்னுடைய இது பிரகாரம் இந்த திமுக பண்ற அரசியல இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு நம்மளுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் கையில ஒரு தீப்பெட்டியோட ஒரு பேப்பரை கொளுத்துறது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். அதை கூட நம்ம அரசியல் எடுத்து பேசவே இல்லை. அது யாருமே செய்யவே மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் உருவாக்குமா இல்லையா? அதனால இவங்க என்ன கத்து தராங்க? இந்த திமுக நாட்டுக்கு, வீட்டுக்கு, இந்த உலகத்துக்கே கேடு தரும். இந்த உலகத்துக்கே கேடு திமுக. அத மட்டும் எப்படியாவது வராம பார்த்துக்க வேண்டியது மக்களுக்கு நல்லது. இங்க இருக்கிற பெண்கள் பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனையும் சரி. ஒரு கஞ்சா, போதை எல்லாத்தையும் மறைக்கிறது எடுத்து பிஜேபியில எடுத்துமே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. அது ராமசாமி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. இந்த பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிற மொத்த பேருமே ஒரு கும்பல். அந்த கும்பலை வச்சுக்கிட்டு திமுக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 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 உலகத்துக்கே ஒரு விஸ்வகுரு, ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கெல்லாம் என்ன சொல்றது? இங்கேருந்து யாராவது அச்சுறுத்தல்லாம் குடுக்க முடியுமா? யாராவது ஒரு சும்மா இப்படி இப்படி கண் பார்வை பார்த்தாலே என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்பத்தி மேற்கு வங்கத்துக்கு மட்டும் குறி வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான். அத ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த திமுக ஆட்டம்லாம். ஆனா இந்த எதிர்க்கட்சிகள் இத சரியான அரசியல் பண்ணலன்னா,
கோட்டை விட்டுருவோம். இப்போவே காசுலாம் பிரியாணி எல்லாம் பயங்கரமாக பறக்குது. அங்கங்கே காசை வச்சு பதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் நாங்கள் என் கண் முன்னாடியே பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே காசெல்லாம் இப்போலாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. பார்க்குறேன் போகிறேன். என்ன இல்லை, எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. காசை வாங்கிக்கிட்டாலும் சரி, வாங்கலனாலும் சரி. ஆனால் ஓட்டு போடுறதுல தெளிவாக இருக்கணும் மக்கள். அதான் நம்மளுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.